ஐபிஎல் தொடர்ல மே 5ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருந்தாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்யும் போது எம்.எஸ். தோனி அவரோட கேரியர்லயே முதல் முறையா 9வது பேட்ஸ்மேனா களமிறங்கினாரு. குறிப்பா 42 வயசை கடந்த எம்.எஸ். தோனிக்கு கணுக்கால்ல பிரச்சனை இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷமாவே கடைசி ஒரு பந்துகளை மட்டுமே சந்திக்கிற அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிக்ஸர்கள் அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில 9வது இடத்துல களமிறங்கின எம்.எஸ். தோனி முதல் பந்திலேயே அவுட் ஆயிட்டாரு. இப்ப இது குறித்து இந்திய அணியோட ஜாம்பவானான ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை 9வது இடத்துல பேட்டிங் செய்ய விரும்பினா தோனி விளையாடவே கூடாது. அவருக்கு பதிலா பிளேயிங் 11ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை தேர்வு செய்யறதா அணிக்கு நன்மையை கொடுக்கும். எப்பவுமே ஒரு முடிவெடுக்கக்கூடிய அவரு பேட்டிங் செய்ய கொஞ்சம் முன்னாடியே வராம அவங்களோட டீமை தலைகுனிய வச்சுட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்த ஷர்துல் தாக்கூர் எப்பயுமே தோனி மாதிரியான ஷாட்டை அடிக்கிறது இல்ல. சோ தோனி ஏன் இந்த தவறை செஞ்சாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. தோனியோட அனுமதி இல்லாம சிஎஸ்கே அணில எதுவுமே நடக்காது. சோ தோனியை கொஞ்சம் கீழே இறக்கி விளையாடுற முடிவை வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. கடைசி நேரத்துல ரன்கள் தேவைப்பட்ட போது லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா விளையாட தோனி இந்த மேட்ச்ல ஏன் பின்னாடி களமிறங்கினாருன்றது ஆச்சரியமா இருந்துச்சு. சிஎஸ்கே என்னதான் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாலும் தோனி கண்டிப்பா முன்னாடி வந்து விளையாடி இருக்கணும். இதுக்காக ரசிகர்கள் என்னதான் சொன்னாலும் நான் இதுதான் சொல்லுவேன்னு ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, ஹர்பஜன் சிங் அவர்களோட அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.